வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். டிஆர்பி வெப்சைட்டில் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஃபார் 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆனுவல் பிளானர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 7 எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி இது ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இது எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மே மந்த்து. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இது நோட்டிஃபிகேஷன் பார்த்தா ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகிட்டு எக்ஸாமு ஜூனில் கண்டக்ட் பண்ணுறதா போட்டிருக்கு. அடுத்தது பிடி அசிஸ்டன்ஸ் பிஆர்டிஇ அதாவது யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ மார்ச் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் பார்த்தோன்னா ஜூலை. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து டைம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா 2 டைம்ஸ் போட்டிருக்காங்க. மே மந்த்து நோட்டிஃபிகேஷன் மே மந்த் ரிலீஸ் ஆகிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஜூலைன்னு இருக்குது. அடுத்தது சிஎம்ஆர்எஃப் அதாவது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது ஜூனில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு மந்த் ஆஃப் எக்ஸாம் பார்த்தோன்னா ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது செட் எக்ஸாம். ஸோ செட் எக்ஸாம் இனிமேட்டு வருஷம் வருஷம் நடக்கணும் போட்டிருந்தது. அதனால் இந்த இயர் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது டெட் எக்ஸாம். டெட் எக்ஸாம் அக்டோபர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட எக்ஸாம் பார்த்தோன்னா டிசம்பர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த இயர்க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்னு போட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வந்து ஆடும் பண்ணலாம், இல்லை சம் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வந்து ரிமூவும் பண்ணலாம். வேகன்சி எல்லாம் வந்து அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு கிளியராகவே இருக்கும். ஸோ எக்ஸாமு அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸில் போய் பார்த்துக்கலாம். ரெகுலராக டிஆர்பி வெப்சைட் வந்து அதோட அப்டேட்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதுதான் வந்து எக்ஸாக்டாக எக்ஸாம்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ரிமூவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம்.